வணக்கம் வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் உருளைக்கிழங்கும் பன்னீரும் வச்சு ஒரு சூப்பரான தாபா ஸ்டைல் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப குவிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். காலையில் நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்புறதுக்கும் சரி, இல்லை டின்னர் டைமுக்கு செய்கிறதுக்கும் சரி, ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால் கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்க, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. இப்போ 3 பேர் சாப்பிட்றதுக்கு இது தாராளமான கிரேவி. அது ஒன்று எடுத்து அதையும் பன்னீர் மாதிரியே சின்ன க்யூப்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அது ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு ப்ரௌனான, அதாவது ஒரு 3/4 பதம் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே எண்ணெயிலே தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த கிரேவி பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஞ்சம் நல்ல கோல்ட் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணட்டும். அப்படியே எடுத்துட்டு அப்புறம் நம்ம இதிலேயே பன்னீரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஃப்ரை பண்ணி போடுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பன்னீரையும் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பன்னீர் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா பன்னீருக்கு பதிலாக இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் ஆல்டர் பண்ணி சேர்த்துக்குங்க. வெறும் உருளைக்கிழங்கு வச்சு மட்டுமே செஞ்சால் கூடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனோன்னா இதையும் இந்த எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 முழு மிளகு, 2 பிரியாணி இலை, பே லீஃப் சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு 2 இலை, இவ்வளோ தான் நமக்கு தாளிப்பு. இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடுவோம். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஆக்சுவலி தக்காளி எங்கிட்ட இந்த தக்காளி அதிகமாக விலை அதிகமாக இருந்த சமயத்தில் அந்த டெட்ரா பேக்கில் வர டொமேட்டோ பியூரே ஒரு 2-3 பேக் நான் வாங்கி வச்சுருந்தேன். அதில் ஒன்று மீதி இருந்தது. அதனால் அந்த டொமேட்டோ பியூரே நான் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது ப்ரௌனாக வதங்கின வெங்காயத்து கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிடுங்க. சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்முடைய செந்தூர் மசாலாலேருந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா தூள். ஸோ இது 3 சேர்த்துங்க. உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போது கரம் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, நான் எப்பயுமே கடலை மாவை கொஞ்சம் லேசாக வெறும் சட்டியில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன், வறுத்த கடலை மாவு, அதில் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்து இப்போ மிதமான தீயில் இந்த வெங்காயத்தோடவே இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க. அப்படியே வதக்க அந்த பச்சை வாசனை போகும். எப்பயுமே மசாலா தூள் போடும்போது ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க, சின்னது பண்ணிக்கிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டொமேட்டோ பியூரே இருந்தது, அதில் 1 கப், அதாவது 100 ml அளவு சேர்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 நல்ல பழமான தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு மேல் தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பியூரே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல பொடியாக தக்காளியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த டொமேட்டோ பியூரி போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் சூப்பராக அப்படியே பிரிஞ்சு வரும் கொஞ்சம் நேரத்துலலாம். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கப் அளவு
தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப கிரேவி தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக் கிரேவியாக தான் இருக்கும் இந்த ஸ்டைலில் செய்கிறது. அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஸோ ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம முதல்ல எண்ணெயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிம்மரில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடுங்க. ஸோ இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த மசாலா வாசனை சூப்பராக வரும். ஸோ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடுவோம். உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம், இப்போலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மர் தான். கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வதக்கினதுக்கப்புறமா ஃபைனலாக இப்போது நம்மளுடைய பன்னீர். அதுக்கு முன்னால் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பன்னீர் பீசஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் சிம்மரில் அப்படியே மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் கிளாஸான தாபா ஸ்டைலில் ஒரு அருமையான கிரேவி ரெடி. இங்கே நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி, இல்லை உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர், இல்லை உருளைக்கிழங்கு பன்னீர், இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் மஷ்ரூம் பன்னீர், இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமானதோட. ஸோ நான் இன்றைக்கி ஜீரா புலாவ் கூட இந்த கிரேவி வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்பாத்தி பூரி கூடயும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.